வேலும் மயிலும் சேவலும் துணை. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப பயனுள்ள ஒரு ஆன்மீக தகவல் தான் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு நிறைய விரத நாட்கள் இருந்தாலும் அதில் ரொம்பவுமே முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுறது தைப்பூச விரதம். அந்த விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பூச விரதம், அதாவது பிப்ரவரி 11 தைப்பூசம் வருது. அதை பற்றின சில தகவல்கள் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்ம டிசம்பர் 25 48 நாள் தைப்பூச விரதம் இருக்கும். சிலர் அதாவது அதில் பாதி 21 நாள் தைப்பூச விரதமும் இருக்காங்க. அது என்னைக்கு ஆரம்பித்தது அப்படின்னா ஜனவரி 22 ஆரம்பிச்சிச்சு. அந்த விரதமும் இப்போ போய்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த 48 நாள் விரதமும் நான் இருக்க முடியலை, எனக்கு 21 நாள் விரதமும் இருக்க முடியலை அப்படின்றவங்களுக்கு வெறும் 6 நாள் விரதம் இருந்து அந்த 48 நாள் இருக்கக்கூடிய விரத பலன்கள் அனைத்தையும் நம்ம இந்த 6 நாள் விரதம் இருக்கிறதுலே நம்ம பெறலாம். அது என்னைக்கிருந்து ஆரம்பிக்குது, அந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா விதமான விளக்கங்களையும், அப்புறம் தைப்பூசம் உருவான வரலாறையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 நாள் விரதம் அது என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா பிப்ரவரி 6 ஆரம்பிக்குது. அதுவும் பாருங்கள், கடவுளோட அனுகிரகத்தால் கிருத்திகை அன்னைக்கே அந்த நாள் ஆரம்பிக்குது. அதாவது பிப்ரவரி 6 கிருத்திகை அன்னைக்கே நம்ம விரதத்தை ஆரம்பிக்கிறோம். அன்னைக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக பிப்ரவரி 11 6 நாள் கணக்கு நம்மளுக்கு வரும். அன்னைக்கு தைப்பூசம் 6 நாள் கணக்கு நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அந்த 6 நாள் விரதம் இருந்து முருகபெருமான மனதார வழிபடும் போது நீங்கள் என்ன வேண்டி அந்த விரதம் இருக்கீங்களோ அந்த விரதம் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் அன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 6 நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா காலையிலே எழுந்து குளிச்சுட்டு முருகபெருமானோட சிலை இருந்தால் அபிஷேகம் பண்ணி பூக்களால் அலங்கரித்து அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் உங்களோட சங்கல்பம் எடுத்துக்கோங்க. என்ன வேண்டுதல் உங்களுக்கு வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே 6 விளக்கு, அதாவது சட்கோணம் கோலம் போட்டு அதில் சரவண பவ அப்படின்னு எழுதி 6 தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் இந்த 6 நாளும் தினமும் மாலையில் 6 தீபம் ஏற்றி வச்சு முருகபெருமான வழிபடுங்க. அப்புறம் வேல்மாறல், திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், மேல்வகுப்பு, இந்த மாதிரி பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பாடல்கள் தெரியுதோ அந்த பாடல்களை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். இல்லை எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்புறம் ஒரு விஷயம் பண்ணுங்கள், தினமும் கொஞ்சம் பச்சரிசியும் வெல்லமும் நீங்கள் மிக்சியில் போட்டு 1-2 அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் தினமும் நீங்கள் இந்த எறும்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் நீங்கள் டெய்லி போட்டு விடுங்க. அது நம்ம அன்னதானம் பண்ண பலன் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதாவது அந்த எறும்பு எடுத்துகிட்டு போகுது இல்லைங்களா, எறும்போட எச்சில் அந்த அரிசியில் படும்போது நம்மளோட பாவங்கள் கரைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த 6 நாள் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 6வது நாள் முடிஞ்சுன்னா, அதாவது தைப்பூசம் வரும் இல்லைங்களா, அப்போ நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா பால், தயிர், இந்த மாதிரி உங்களால் அபிஷேகத்துக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுத்து முருகப்பெருமானை மனதார நினச்சி உங்களோட வேண்டுதலை சொல்லிட்டு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையும் முருகப்பெருமான் வெற்றி வைப்பார். இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. பிப்ரவரி 11 தைப்பூசம். சரிங்களா? This video is sponsored by Buy More eShopping. Buy More eShopping is one of the best online shopping app. இந்த ஆப்பில் எல்லா விதமான பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இதற்கான விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.